கதை நேரம். ஈசாப் நீதி கதைகள். கரடிக்குட்டியும் புலியும். திருவண்ணாமலைக்கு பக்கத்துல செஞ்சி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த ஊரை சுத்தி நிறைய மலைப்பகுதிகள் உண்டு, நிறைய பாறைகளும் உண்டு, அங்கங்க சில காடுகளும் கூட உண்டு. அப்படிதான் இந்த செஞ்சியில பல வருஷத்துக்கு முன்னாடி கரடி ஒண்ணு வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த கரடிக்கு ஒரு குட்டி கரடியும் இருந்துச்சு. அந்த குட்டி கரடி எப்பவும் ரொம்ப சுட்டித்தனம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் இந்த பெரிய கரடியோ தன்னோட குட்டி கரடிய, இந்த பாரு, நீ எவ்வளவு சுட்டித்தனம் பண்ணாலும் எவ்வளவு லூட்டி அடிச்சாலும் புத்திசாலியாக நடந்துக்கணும், புத்திசாலியாக இருக்கணும், சரியா? நீ ஏதாவது ஆபத்துல மாட்டிக்கிட்டன்னா அப்போ உன்னோட புத்திசாலித்தனம் தான் உன்னை அதுல இருந்து காப்பாத்தி விடும். அதனால எப்பயும் புத்திசாலித்தனமா யோசிச்சு நடந்துக்கணும் அப்படின்னு தன்னோட குட்டி கரடிக்கு அடிக்கடி சொல்லி சொல்லி வளர்த்துக்கிட்டு வந்துச்சு. இப்படியே இருந்தபோது ஒரு நாள் இந்த பெரிய கரடியோ உணவு தேடி காட்டுக்குள்ள போச்சு. அந்த குட்டி கரடி மட்டும் சும்மா இருக்குமா? ரொம்ப நேரம் அது இருந்த இடத்திலேயே உருண்டு பரண்டு விளையாடிக்கிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம், ஆஹா, நம்மளும் இந்த காட்டுக்குள்ள போய் பார்த்தா என்ன, அப்பா மட்டும் தினமும் போய் நமக்கு உணவு கொண்டு வராரு, நம்மளும் போய் என்னென்ன கிடைக்குதுன்னு பாப்போம் அப்படின்னு மெதுவா இந்த காட்டுக்குள்ள நடந்து போக ஆரம்பிச்சிடுச்சு. அப்படியே இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள போக போக சுத்தி முத்தி அங்க இருந்த பாறை மேல எல்லாம் ஏறி குதிச்சு விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. அப்படி அது விளையாடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பக்கத்திலேயே ஒரு உருமல் சத்தம் கேட்க ஆரம்பிச்சிடுச்சு. பயந்து போன இந்த கரடி குட்டியோ சத்தம் வந்த பக்கத்தை போய் பார்த்துச்சு. அங்க ஒரு பெரிய புலி ஒண்ணு இந்த கரடி குட்டிய பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அத பார்த்து பயந்த இந்த குட்டி கரடியோ, புலி புலி, நீங்க என்ன சாப்பிட போறீங்களா புலி அப்படின்னு இந்த புலிய பார்த்து கேட்டுச்சு. உடனே அதுவும், ஆமா, நானு கரடியெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு நீ தான் எனக்கு மத்தியான சாப்பாடு அப்படின்னு சிரிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இத கேட்ட இந்த குட்டி கரடிக்கு மனசுக்குள்ள பயம் இருந்தாலும் அதோட அப்பா சொன்னது அதோட மனசுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உன்னோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினா அதுல நீ தப்பிச்சிடலாம் அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அவங்க அப்பா சொன்னது இந்த கரடி குட்டிக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. உடனே தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு இந்த குட்டி கரடி சுத்தி முத்தி பார்த்துச்சு. அப்பதான் இந்த குட்டி கரடியும் அந்த புலியும் ஒரு பாறைக்கு பக்கத்துல நிக்கிறதையும், அந்த இடத்துல ஒரு சின்ன பாறைக்கு மேல ஒரு பெரிய பாறை ஒண்ணு அப்படியே முட்டிக்கிட்டு நிக்கிறதையும் கவனிச்சுச்சு. உடனே இந்த கரடி குட்டியோ, ஆஹா, இந்த மேல இருக்கே அந்த பெரிய பாறைய நம்ம எடுத்துட்டோம்னா இந்த புலி மேல அது உருண்டு ஓடி வந்து அதை நசுக்கிடும் அப்படின்னு புரிஞ்சுக்குச்சு. ஆனா இது எப்படி பண்றது? இது பெரிய பாறையாச்சே, இது இழுத்தோன்னா அது புலி மேல உழுந்தான் நம்ம தப்பிச்சிடலாம் தான். ஆனா அந்த பெரிய பாறைய தள்ளுற அளவுக்கு நமக்கு பலம் இல்லையே அப்படின்னு தன் மனசுலயே சொல்லிக்கிச்சு. அப்பதான் சுட்டியான இந்த கரடி குட்டிக்கு ஒரு புது யோசனை தோணுச்சு. உடனே அது புலிகிட்ட பேச ஆரம்பிச்சுது. புலி என்ன, நீங்க எப்படியும் என்ன சாப்பிடுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, இருந்துட்டு போட்டும், பரவாயில்ல, உங்களுக்கு இரையாகிறதுல நான் பெருமை தான் படுறேன், ஆனாலும் உங்ககிட்ட நான் ஒன்னு கேட்கலாமா அப்படின்னு கேட்டுச்சு. என்ன கரடி குட்டி, என்ன கேட்க போற? என்ன மன்னிச்சு விட்டுடுங்க அப்படின்னு கேட்க போறியா அப்படின்னு வில்லத்தனமா சிரிச்சுது. அதுக்கு இந்த கரடியோ, அப்படி ஒன்னும் கேட்க போறது இல்ல புலியாரே. ஆமா, இந்த காட்டுல சிங்கராஜா யானைக்கு அப்புறம் நீங்க தான் பெரிய பலசாலின்னு சொல்லிக்கிறாங்க, அது உண்மையா அப்படின்னு கேட்டுச்சு இந்த குட்டி கரடி.
அதுக்கு ஆமான்னு பதில் சொல்லுச்சு இந்த புலி. அதை கேட்ட இந்த கரடி குட்டியோ, இன்னைக்கு என்ன நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி உங்களோட பலத்தை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு இந்த புலியோ, சரி என்னோட பலத்தை காமிச்சிட்டா போச்சு, என்ன செஞ்சு என்னோட பலத்தை நிரூபிக்கணும்? இதோ பக்கத்துல இருக்கே இந்த மரம், அதை அடிச்சு உடைக்கணுமா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு இந்த கரடி குட்டியோ, ஐய இது சின்ன மரம், அதை நானே அடிச்சு உடைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லுச்சு. அப்படி சொல்லிட்டு, இங்க பாருங்க, இங்க ஒரு பெரிய பாறை இருக்கே, அதை தூக்குங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு அந்த புலியோ, இந்த பாரு, இந்த பாறை ரொம்ப பெரிய பாறை, இந்த உலகத்துல இருக்கிற யாராலையும் அந்த பாறையை தூக்க முடியாது, என்னால செய்ய முடிஞ்ச வேற எதையாவது சொல்லு, நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு இந்த குட்டி கரடியோ யோசிக்கிற மாதிரி அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி அப்போ அதுக்கு அடியில இருக்கே இதோ சின்ன கல்லு, இந்த கல்லை தூக்குங்க பாப்போம் அப்படின்னு சொல்லுச்சு. உடனே இந்த புலி முன்ன பின்ன யோசிக்காம அந்த சின்ன கல்லை அப்படியே அசைக்க ஆரம்பிச்சுது. அவ்வளவுதான், அதுக்கு மேல இருந்த அந்த பெரிய பாறை குடு குடு குடுன்னு உருண்டு ஓட ஆரம்பிச்சுது. அச்சுச்சோ, நம்ம மேல இந்த பெரிய பாறை விழப்போகுதே அப்படின்னு பயந்து போன இந்த புலியோ அந்த பாறைக்கு முன்னாடி குடு குடு குடுன்னு ஓட ஆரம்பிச்சிடுச்சு. ஆஹா, இந்த புலி மேல பாறை விழுந்துச்சா இல்லையா அது நமக்கு தெரியல. ஆனா அந்த இடத்துல இருந்த இந்த கரடி குட்டி இந்த புலிக்கிட்ட இருந்து தப்பிச்சிடுச்சு. உடனே தலை தெறிக்க அவங்க அப்பா இருந்த இடத்த நோக்கி குடு குடு குடுன்னு ஓடி போயிடுச்சு. அங்க போய் நடந்ததையெல்லாம் தன்னோட அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் சொல்லுச்சு இந்த குட்டி கரடி. அதை கேட்ட இந்த கரடியோட அப்பாவும், ஆஹா ரொம்ப ரொம்ப சமத்து, ஒரு புலிக்கு பயப்படாம உன்னோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அதுகிட்டேந்து தப்பிச்சு ஓடி வந்ததை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆனா வாளு, இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி குடு குடு குடுன்னு இந்த குட்டி கரடிய துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ரொம்ப நேரம் ஓடி பிடிச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான்.